பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்மில் பலருடைய தூக்கத்தை கெடுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே? அதுதாங்க கடன். இந்த மாசம் எப்படி இஎம்ஐ கட்ட போகிறேன், வாங்கின கடனை எப்படி அடைக்க போகிறேன் என்று எண்ணி கலங்கி போய் நிற்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இன்றைய வேத தியான பகுதியில் இன்றைக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். நாம் ஒருபோதும் யாரிடம் கையேந்தி நிற்கவோ பிச்சை எடுக்கவோ கூடாது என்பது நம் தேவனுடைய திட்டமாகும். மாறாக நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி நம் கைகளை உயர்த்தவே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு உங்க சூழ்நிலை எப்படி இருக்கு பிரதர்? வசனம் என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா நிஜத்துல நான் தலை முங்கி கடன்ல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதற்கு முந்தைய வசனத்தில் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடு. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நம்முடைய வருமானத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென். கடன் வாங்குவது நம்மை மற்றவர்களுக்கு அடிமையாக்குகிறது, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை சுதந்திரமாக மாற்றும். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். தேவையற்ற நேரத்தில் கடன்களை வாங்க மாட்டேன் என்று வாக்குறுதி எடுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, உலக பிரகாரமான காரியங்களுக்கு கர்த்தரோட சித்தத்தை அறியாமல் நாம் கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்த்து விட்டு இன்றிலிருந்து நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பவனாக மாறுவேன் என்று வாக்குறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய கடன் பாரங்கள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உபாகமம் 15 படி இவர்கள் மற்றவர்களிடம் கடன் வாங்காமல் அநேகருக்கு கொடுக்கும்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க லைக் செய்யுங்க, இந்த காணொலியை லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.